அதான் நீ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பிலாசபி லொட்டு லொஸ்க்கு பெரியாரிசம், அதுக்கப்புறம் வானவில் சகோதரர்கள், இந்த மாதிரி எதையோ பண்ணி கடைசியில் ஆம்பளை ஃபுல்லா காலி பண்ணிடுறது. இப்ப சில பேர் இருக்காங்க, இவங்க இதுல இன்ஸ்பயர் ஆகி ஆண்களாவே இருக்கிறது இல்ல. இந்த மாசம் அந்த அவங்க மாசம் தான் சொல்றேன். ஜூன் பாருங்க எப்படி இழுக்குது. இன்னும் வரமாட்டாங்க இந்த மாசம். இந்த வருஷம் கொஞ்சம் ட்ரம்ப் ஆப்பர்ச்சு விட்டார்ல, ஃபண்ட் இல்ல, ஃபண்ட் எல்லாம் நிப்பாட்டி விட்டாரு. ஃபண்ட் இருந்துச்சுன்னா இவங்க கொடியை தூக்கிட்டு ஆடிட்டு இருந்திருப்பாங்க. ஃபண்ட் இல்லையே, காசு இல்லையே. காசு இல்லாம எவன் வருவான்? எவனும் ஆர்கனைஸ் பண்ண மாட்டான். பாக்கலாம், ரொம்ப சின்ன அளவுல பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஒரு ஏழை வானவில், ஏழை எளிய வானவில் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு வச்சு வசூல் பண்ணிட்டு ஒரு வானவில், அதான் நடக்கும். இவங்கள புள்ள ஆக்கி என்ன ஆயிட்டாங்க பாத்தீங்களா? எப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்களா ஆண்கள்? இதான் நடக்கும். இது நம்மன்ல மனித இனத்துக்கே எதிரானது. இது இன்னைக்குதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க நமக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இதை புரிஞ்சுக்கிட்டான். ஓகே போதும்டா, நீங்க ஃபெமினிசம் பேசுனது போதும், நீங்க பெண்ணியம் பேசுனது போதும். பெண்களே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து சம்பாதிக்கல, என் ஹஸ்பண்டை நான் பாத்துக்க போறேன், அவ்வளவுதான். சம்பாதிக்கிறேன், நான் 2 பேரும் சம்பாதிக்கிறோம், 2 பேரும் குடும்பத்தை சேர்ந்து பாத்துக்கிறோம், இவ்வளவுதான். இதுதான் இருக்கணும். இல்ல நான் பெண்கள் மட்டும் சம்பாதிக்கிறேன், ஆண்கள் சம்பாதிக்கல அப்படின்னா ஆண்கள் பெண்களோட இடத்தை அடையணும். அடையறதுக்கு இவன் தயாரா? ஆக்சுவலா சைக்காலஜிக்கு இவனால பண்ண முடியாது. சில விஷயங்கள், பெண்கள் செய்யற விஷயங்கள்லாம் இவனால பண்ண முடியாது. இவனால குழந்தை ஒழுங்கா பாத்துக்க முடியாது, இவனுக்கு அந்த அட்டென்ஷன் கிடையாது. அதே போல ஆண்கள் செய்யற வேலைகளை பெண்கள் செய்ய முடியாது. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சு ஆண்கள் ஆண்களாக கண்டினியூ செய்யுங்க, பெண்கள் பெண்களாக இருங்க. ஆண்களும் பெண்களும் அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணி ரோலை மாத்திக்காதீங்க. இந்த ரோலை நீங்க மாத்த இந்த மாதிரியான விபரீதங்கள் வரும்.